நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கலையா கனவுகள் வாரம் ஒரு கவிதை. கவிஞர் திரு சந்திரசேகரன் அவர்களை சுவாரஸ்யமான கேள்விகளுடன் திரு லிகேன்சன் அவர்களையும் திரு முகுந்தன் அவர்களையும் வரவேற்று அமர்வது நான் உங்கள் ரம்யா கோபி. இன்று நாம் பேச இருக்கும் கவிதையின் தலைப்பு பணி ஓய்வு, அதாவது ரிட்டையர்மெண்ட் பற்றியது. பணி ஓய்வு பெற்ற பிறகு மனிதன் நிம்மதியாக வாழ்கிறானா அல்லது புதிய பணிக்கு தள்ளப்படுகிறானா என்பதை கவிஞரிடமே கேட்போம். வாழ்க்கையில் 30-35 ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகு மனிதன் பணி ஓய்வு பெறுகிறான். சில வேளைகளில் பணி ஓய்வின் வயது 58ஆக இருக்கிறது. மற்றும் சில வேளைகளில் அரசாங்கம் அதை 60ஆக உயர்த்தியுள்ளது. அப்படி பணி ஓய்வு பெற்ற பின்பு அந்த மனிதனின் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கிறது, எப்படியெல்லாம் இருக்கும் என்பது பற்றிய ஒரு சிறிய ஆய்வு தான் இந்த பணி ஓய்வு கவிதையாகும். சுவாரஸ்யமாக இருக்கும் போல இருக்கே. கவிதையை சொல்லுங்க கவிஞரே. பணி ஓய்வு. பணியிலிருந்து ஓய்வு, அதிகாலை பணியிலிருந்தும் ஓய்வு, வேலையிலிருந்து ஓய்வு, பரபரக்கும் சாலையிலிருந்தும் ஓய்வு, நேரத்திலிருந்து ஓய்வு, கடக்கின்ற தூரத்திலிருந்தும் ஓய்வு, வேகத்திலிருந்து ஓய்வு, பணி தாகத்திலிருந்தும் ஓய்வு, ஓட்டத்துக்கு ஓய்வு, அதிகாரத்தின் காட்டத்துக்கும் ஓய்வு, கட்டுச்சோறுக்கு ஓய்வு, மேலிடத்தின் திட்டுக்களுக்கும் ஓய்வு, அவசரத்திற்கு ஓய்வு, அதிகாலை பரவசத்திற்கும் ஓய்வு, விழித்தலுக்கும் ஓய்வு, அறியாது முழித்தலுக்கும் ஓய்வு, சம்பளத்துக்கு ஓய்வு, சிவப்பு கம்பளத்துக்கும் ஓய்வு, கடிதத்துக்கு ஓய்வு, அலரும் கடிகாரத்துக்கும் ஓய்வு, பயணத்திற்கு ஓய்வு, அலுவலக சயனத்திற்கும் ஓய்வு, மதிய உணவுக்கு ஓய்வு, வீட்டில் புதிய உணவுக்கு ஆய்வு, சம்சாரத்துக்கு ஓய்வு, அலுவலக சமாச்சாரத்துக்கும் ஓய்வு, விடுப்புக்கு ஓய்வு, வீட்டில் அடுப்பினிலே ஆய்வு. நீங்கள் இந்த கவிதையை பணி ஓய்வு பெறுவதற்கு முன்பே மிகுந்த கற்பனையுடன் நகைச்சுவையுடன் எழுதியிருக்கீங்களே. ஆமாம், அலுவலக பணியிலிருந்து ஓய்வு கிடைத்தாலும் வாழ்க்கையில் நமக்கு மற்ற பணிகளிலிருந்து என்றுமே ஓய்வு கிடைப்பதில்லை. சரிதான் கவிஞரே, நான் கூட ரிட்டையர்மெண்ட் நாளுக்காக ஆவலோடு காத்துட்டு இருந்தேன். அந்த நாளும் வந்தது. என் மனைவி சொன்னாங்க, இந்த நாளுக்காக தான் நானும் காத்துட்டு இருந்தேன், வாங்க நம்ம வீட்டு வேலையெல்லாம் சேர்ந்து செய்யலான்னு. ஆனால் அப்போ தான் தெரிஞ்சதுன்னு ஆஃபீஸ் தான் சொர்க்கம். கவிதையின் முதல் வரிகளே சூப்பர். பணியிலிருந்தும் ஓய்வு, அதிகாலை பணியிலிருந்தும் ஓய்வு, அதாவது காலையில இருந்து வேலைக்கு போக வேண்டாம். அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? வீட்டில் மனைவி சொல்லுவாங்க, பால்காரன் பால் போடலை, அதனால் காலையில் எழுந்து போயிட்டு பால் வாங்கிடுவான்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸில் நீங்கள் மேனேஜராக இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் ஏஜ் ஆகிடுத்தோன்னும் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு பணியிலிருந்தும் ஓய்வு, அதிகாலை பணியிலிருந்தும் ஓய்வு. ஆனால் எங்களுக்கு துவைக்கிற துணியில் இருந்தாலும் ஓய்வு கிடைக்குமா? வாய்ப்பே இல்லையே. வாஷிங் மிஷின் துணியை துவைச்சிடுது, அப்புறம் துணியை எடுத்துன்னு போய் மேலே காய போகிறதுக்கு நாங்கள் இருக்கோம். அப்புறம் எங்கம்மா உங்களுக்கு வேலை? சரி, அடுத்து என்ன சொல்ல வரீங்க? கட்டு சோறுக்கும் ஓய்வு, மேலிடத்தில் திட்டுகளுக்கும் ஓய்வு. தினமும் சூடாக செஞ்சு கட்டி கொடுக்குற சாப்பாட்டை நாங்கள் ஆறி போய் சாப்பிட்றோமே, அதை தானே சொல்ல வரீங்க? பொம்பளைங்க நாங்கள் பக்குவமாக சமைச்சு சூடாக தான் கட்டி தரோம், அதை ஆறி போய் சாப்பிட்றீங்க. ஏன்னா உங்கள் வேலை அப்படி. ரம்யா மேடம், பொம்பளைக்கு நீங்கள் சமைச்சு கொடுக்கறதுக்கு காய்கறி கடைக்கு போயிட்டு பிஞ்சு வெண்டைக்காயா உடைச்சி பார்த்து வாங்கி தரது நாங்கள் தானே. அது சரி, மேலிடத்தின் திட்டுக்களுக்கும் ஓய்வு அப்படின்னா? சில சமயங்களில் வீட்டில் நடக்கும் சிறு சிறு வாக்குவாதங்களால் அலுவலகத்தில் நாம் சரிவர பணி செய்ய முடியாமல் அந்த நினைவுகள் நம்மை துரத்தி கொண்டே இருக்கும். இந்த நிலையில் நமது மேலதிகாரி நம்மை அழைத்து சில கேள்விகள் கேட்பாராயின் அதற்கு பதில் தர முடியாமல் நாம் பேந்த விழுத்து கொண்டிருப்போம். மேனேஜரோ நம்மை வச்சு செய்வார். இதையெல்லாம் மனதில் வைத்து தான் எழுதினேன், விழித்தலுக்கும் ஓய்வு, அறியாது முழித்தலுக்கும் ஓய்வு, மேலிடத்தின் திட்டுக்களுக்கும் ஓய்வு என்று. வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாப்பா. மனைவி காய்கறி வாங்கினுவாங்கன்னு சொல்லுவாங்க, மகன் ஏடிஎம் கார்டு வேணும்னு கேட்பான், மகன் வைஃபை வேணும்னு கேட்பாங்க. அப்போ தான் நமக்கு புரியும், ஆஃபீஸில் நமக்கு ஒரு மேனேஜர் தான், ஆனால் வீட்டில் 3 மேனேஜருங்க. அதை வைத்துத்தான் சம்பளத்துக்கும் ஓய்வு,
சிவப்பு கம்பளத்துக்கும் ஓய்வு என்று எழுதினேன். பணி ஓய்வுக்கு பிறகு சம்பளம் குறைஞ்சு பென்ஷன் ஆகிடும். பணியில் இருக்கும்போது நமக்கு சிவப்பு கம்பள விரிப்பெல்லாம் இருந்தாலும் பணி ஓய்வுக்கு பிறகு அந்த ராஜ மரியாதைக்கெல்லாம் ஓய்வு தானே. அப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் உங்களுக்கு மரியாதையே கொடுக்கறது இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? கோவப்படாதீங்க ரம்யா மேடம். அவர் ஆஃபீஸோட ப்ராக்டிகல்கிட்ட தான் சொல்கிறாரு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரே பேர் தான் பென்ஷனர். ராஜ மரியாதை எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில வரிகளை ரொம்ப ஆசையமாக எழுதியிருக்கிறீங்க. பயணத்துக்கும் ஓய்வு, அலுவலக சயனத்துக்கும் ஓய்வுன்னு. அப்போ ஆஃபீஸில் முழு நேரம் சயனம் தானா? சயனம் அப்படின்னா என்ன? ஆஃபீஸில் தூங்குறத நகைச்சுவையாக சொல்லியிருக்கீங்களா? சயனம் என்றால் ஓய்வெடுத்தல், தூங்குதல், படுத்திருக்கும் நிலை என 3 பொருள்கள் உண்டு. நான் சொல்ல வந்தது சயனம் என்றால் மூளைக்கு ஓய்வு தருவது என்ற அர்த்தத்தில்தான். பொதுவாக மதிய உணவுக்கு பிறகு சிறிது நேரம் இருக்கையில் அமர்ந்தபடியே சயனித்திருப்பார்கள். அந்த சிறிய ஓய்வானது அவரை மாலை வரை தெம்பாகவும் சுறுசுறுப்பாகவும் வேலை பார்க்க ஒத்துழைப்பாக இருக்கும். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்ல வரீங்க. ஆஃபீஸ்க்கு போக தினமும் பஸ்ஸில் பயணம், இப்போ வீட்டில் புது பயணம். காய்கறி வாங்க, பேங்க்கு போகணும், மெடிக்கல் ஷாப் போகணும்னு. இதெல்லாம் ஓய்வு வாழ்க்கையின் ஒய்யார சுற்றுலா. சம்சாரத்துக்கு ஓய்வு என்ற வரிகள் சரி, அது என்ன அலுவலகத்தில் சமாச்சாரத்துக்கு ஓய்வு? இந்த வரிகளில் ஏதோ இருக்க மாதிரி தெரியுதே கவிஞரே. நான் இந்த வரிகளை எழுதும்போதே இப்படி ஒரு விமர்சனம் வரும் என்பதை எதிர்பார்த்திருந்தேன். அதை இங்கு தெளிவாக விளக்கிவிடுகிறேன். பொதுவாக வேலைக்கு செல்பவர்கள் அலுவலகத்தை அடைந்த பின் ஒரு 10-15 நிமிடங்கள் உள்ளூர் செய்திகளையும் உலக செய்திகளையும் பற்றி விவாதித்து கொண்டிருப்பார்கள். அந்த சமாச்சாரங்களுக்குத்தான் ஓய்வு. இனிமே அவ்வாறு டிஸ்கஸ் செய்ய முடியாதல்லவா? ஒருவேளை வீட்டில் டிஸ்கஸ் செய்தாலும் மனைவி என்ன சொல்லுவாங்க? உலக பொருளாதாரமே உங்களால் தான் உயரப்போகுதாக்கும், கொஞ்சம் சும்மா தான் இருங்களேன். சமையல் அறையில் பால் தீர வாசனை வருது, போய் என்னன்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஓய்வு, வீட்டில் அடுப்பினில ஆய்வு அப்படின்னு எழுதியிருக்கீங்களே. ஆஃபீஸுக்கு லீவ் எடுத்தால் வீட்டில் ஓய்வு கிடைக்கும். ஆனால் ஓய்வு பெற்ற பின்னாடி வீட்டில் அடுப்பெரியல்னா கூட கேஸ் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கும். அது மட்டுமா? தெரியுமே, கரண்ட் பில் கட்டணும், காய்கறி வாங்க போகணும், கேபிள் டிவி பில் கட்டணும், இப்படி பல வேலைகள் சேர்ந்துருமே. இந்த வரிகளில் மறைமுகமாக நான் ஒரு கருத்தை சொல்ல வருகிறேன். பொதுவாக லீவ் விடும்போது நாம் ஓய்வாக இருப்போம். ஆனால் நான் இங்கு விடுப்புக்கு ஓய்வு என்று எழுதியிருப்பதால் அந்த ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விடுகிறேன். அந்த ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விடும்போது நாம் வாழ்க்கையில் பிஸியாக இருப்போம் பணி ஓய்வுக்கு பிறகு என்பதை இங்கு மறைமுகமாக கூற வருகிறேன். ஆனால் எல்லாவற்றையும் ப்ராப்பராக நம்ம பிளான் செஞ்சோம்னா, அதாவது வேலையிலிருந்து பணி ஓய்வு பெறுவதற்கு முன்பே எல்லா திட்டங்களையும் சரியாக செய்தோமானால் பணி ஓய்வுக்கு பிறகு நாம் ஓய்வாக இருக்கலாம். இதுதான் வாழ்வின் பணி ஓய்வு தத்துவம். இந்த கவிதை நமக்கு ஓர் உண்மையை உணர்த்துகிறது. அலுவலக பணி முடிந்தாலும் வாழ்க்கை பணி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமாம், பணியிலிருந்து ஓய்வு கிடைத்தாலும், அதிகாலை பணியிலிருந்து ஓய்வு கிடைத்தாலும், தினமும் துவைக்கும் துணியிலிருந்து ஓய்வு இல்லை என்பதை நகைச்சுவையாக சொல்லியிருக்கீங்க. நேயர்களே, வேலையிலிருந்தும் ஓய்வு, பரபரக்கும் சாலையிலிருந்தும் ஓய்வு, நேரத்திலிருந்தும் ஓய்வு, கடக்கின்ற தூரத்திலிருந்தும் ஓய்வு, விடுப்புக்கு ஓய்வு, வீட்டினில் அடுப்பினிலே ஆய்வு. உங்கள் வீட்டில் யாராவது பணி ஓய்வு பெற்றிருந்தா அவங்களோட அனுபவத்தை எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு காலத்தால் அழியாத கவிதை படைப்போடு மீண்டும் சந்திப்போம். கலையா கனவுகள், கனவுகள் மெய்ப்படட்டும். நன்றி, வணக்கம்.